ஹே ஹலோ கைஸ், ஒரு மினி vlog பார்க்கலாமா? 2 கிட்ஸ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போகிற ட்ரிப் இது தான். ஸோ எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ண என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறன்றது இந்த vlogல பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏலகிரி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சென்னை டு ஏலகிரி வந்து ஒரு 4.5 hours ட்ராவல் ஆகும். அதுவும் கிட்ஸ் கூட போகிறதுனால கம்ஃபர்டபுளாக போகணுன்ட்டு இந்த கார் பெட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ தட் அவங்களுக்கு கார்பெட் மேலே வந்து நம்ம டாய்ஸ்லாம் போட்டிருந்தா அவங்களே விளையாடிப்பாங்க. ஆல்சோ தூங்க வைக்கும் போது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் நம்ம ஷோல்டர்லேயே வந்து தூங்க வைக்க வேண்டாம். இந்த கார்பெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1500 ருபீஸ் வந்தது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம போட்ட பிளான் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. என் பாப்பாவை வந்து சூப்பராக தூங்கினாங்க. பிகாஸ் மடியிலலாம் நான் தூங்க வச்சா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் எழுந்துப்பாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 hour தூங்கினாங்க. என் பையனும் அப்படியே படுத்துகிட்டே வந்து கதை கேட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டே வந்தார். கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வர்த் த பை தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ரிப்போ அது மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. கிட்ஸோட ட்ராவல் பண்ணோன்னா மஸ்ட். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டோம். நான் பாப்பாக்கு ஃபுட்டு என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார். அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒன்று வச்சுட்டா நம்ம இட்லி கூடயும் வந்து பேரப் பண்ணிக்கலாம். ஆல்சோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புவாவோடையும் அதை நான் கொடுத்துடுவேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் பார்ட் 2. ஃபுல் வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.